காலை வணக்கம் மக்களே. ஆக்சுவலி இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட ஒரு பெஸ்ட்டு ஹேபிட்டை ஒன்று இன்றைக்கி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன ஹேபிட்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு போவாங்கள்ல, என்னென்னலாம் வாங்க போகிறோன்னு முன்கூட்டியே ஒரு பிளான் போட்டு போவாங்கள்ல, சேம் அதே விஷயத்தை தான் இவங்க ஒரு ஹேபிட்டாக இது பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா, இப்போ ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு டுமாரோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாள் நைட்டே பிளான் பண்ணுறது. ஸோ இதுதான் கான்செப்ட். எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6 o'clock எழுந்திரிக்கிறேன், 6:30க்கு நான் வந்து ப்ரஷ் பண்ணுறேன், 7 o'clock வந்து நான் வாக்கிங் போகிறேன், 7:30க்கு இந்த மாதிரி நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்களோ, எந்திரிச்சதுலேருந்து எத்தனை மணிக்கு தூங்குறீங்களோ, அதை எக்ஸாக்டாக ஒரு பிளானிங்காக ஒவ்வொரு டைமுக்கும் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பிளானிங் ஷீட் வந்து நாள் நைட்டே போடுறாங்க. இப்படி மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஒரு ஹேபிட் ஏற்படுதுன்னா, மோஸ்ட்லி நம்ம எக்ஸாக்டாக எல்லாத்தையும் முடிக்க முடியாது தான். ஆனால் மோஸ்ட்லி நம்ம ஒரு டைமிங்குள்ளே ஒரு பிளானிங்குள்ளே நம்ம வந்துட்டுருக்கோம். டைம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம அந்த பிளானிங்குள்ளே இந்த டைமில் நான் இது பண்ணுறேன், இந்த டைமில் அந்த இது பண்ணுறேன், எக்ஸாக்டாக நம்ம எல்லா வேலையும் நம்ம முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹேபிட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் ஏற்படுதுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, ரொட்டீனாக இந்த மாதிரி ஹேபிட்டை பண்ணுறனால அவங்க டைம் வந்து கன்சப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்க அடுத்தடுத்து என்ன ஒர்க்குங்கிறத யோசிக்காமல் பிளான்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அனாவசியமாக ஒர்க்கு டைமை வேஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இதை ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று என்ன விஷயம்னா, சம்டைம்ஸ் வந்து இப்போ நம்ம ரொட்டீனாக ஒரு பிளான் போயிட்டு இருந்தாலுமே அடிஷ்னலாக சில விஷயங்கள் அதுவாக ஏதாவது விஷயங்கள் புதுசாக ஆட் ஆகும். ஸோ அப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, டாப் 3 கோல்ஸ் வச்சுக்கிறாங்க டெய்லி. என்ன தான் ஒர்க் ரொட்டீன் போயிட்டு இருந்தாலுமே அந்த டாப் 3 ஒர்க், ஹையஸ்ட் ஒர்க், அந்த டாப் 3 இதில் இருக்கிற ஒர்க்கை அந்த டேக்கு எண்டுக்குள்ளே முடிச்சோன்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. மற்ற ஒர்க் கூட பெண்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, டாப் 3 பெஸ்ட் எந்த ஒர்க்கை நம்ம டாப் 3 ப்ரியாரிட்டியில் இருக்கோ அதை முடிச்சுட்டு தான் இது பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க ஒரு ரொட்டீனாகவே வச்சிட்ருக்காங்க. இதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஹேபிட்டாகவே அவங்க கன்சிடர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன் டே பிஃபோர் பிளான் பண்ணி பண்ணுறது வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்-சிஇஓ ஒருத்தர் இருக்கார். அவர் எனக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணார் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு யூஎஸில் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அவர்கிட்ட என்ன ஒரு பிளானிங் ஷீட் இருக்குன்னா, அவர் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கான கோலை வந்து இப்போயே போட்டு வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 6 to 10 நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கான கோல் என்ன போட்டு வச்சுருக்காரா. அப்படின்னா பாருங்கள், அவங்க ஏன் அவங்க மில்லினியர்ஸாக இருக்காங்க, ஏன் வந்து அவங்க அட்வான்ஸ்டு திங்கிங்கில் இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, நன்றி மக்களே.